ஏண்டா எரும மாடு ஐயோ பண்ணி அம்மா நீ ஆபீஸ்க்கு லேட்டா எந்திரிச்சிட்டு என்ன 6 கிலோமீட்டர் நடக்க வச்சது பத்தாதுட்டு எந்திரி அந்த பொண்ணு முன்னாடி என்ன திட்டி சீன் போடுறியா எரும மாடு அம்மா எரும மாடு பண்ணி மாடு திட்ட தெரிஞ்சா திட்டி லூஸ் மாதிரி உளறாதீ இறங்குடி ஏய் என்னடி பாத்துட்டு இருக்க யாராவது பாத்துற போறாங்கடி போடி ஓ நானே போறேன் ஹலோ ஏ சூர்யா ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சரி எங்க இருக்க, என்ன பண்ற, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? சரி நான் வர்க்ல இருக்கேன், பிரேக்ல கூப்பிட்டுமா? ஓகே சூர்யா. சார் இங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் கெஃபேல வெயிட் பண்றாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன சார்னு கூப்பிடாதேன்னு. கால் மீ விக்ரம். சார் இன்னைக்கு சூர்யாக்காக்கு பர்த்டே, கேக்கோட எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இன்னைக்கு தான் பிறந்தாளா அவ? எங்க? வாங்க வாங்க போலாம். நல்ல கேக். ஹாய் ப்ரோ. அக்கா இன்னைக்கு யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணா? வேற யாரு? அம்மா தான். ஓ சூப்பர் சூப்பர். சரி சரி கேக் வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே சூர்யா. என்ன கை அந்த பக்கம் போயிடுச்சு? எனக்கு எனக்கு அது மேனேஜர்ல அதான் ஊட்டருக்கு வைக்கப்படுறாங்க. அக்கா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும். ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. இங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் வச்சிருங்க. ஆக்சுவலா நாங்க உங்க பர்த்டேவே இன்னைக்கு மறந்துருப்போம். ஆனா ஹெச்ஆர் தான் நேத்தே எங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் பிளான் பண்ண சொன்னாரு. விக்ரம் சார் கூட கால் பண்ணோம், ஆனா சார் தான் எடுக்கவே இல்லை. தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சார்க்குலாம் எதுக்கு கால் பண்றீங்க? சார் ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவர் எங்க என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சிருக்க போறாரு? நோ சூர்யா, இட் டசன்ட் வொர்க் லைக் தட். சூர்யாவோட பர்த்டே நான் மறப்பனா? சூர்யாவோட பர்த்டே நான் மறப்பனா? இன்ஃபேக்ட் அவ ஒரு சூர்யானா நான் அவளுக்கு ஒரு தேவா மாதிரி. அப்ப நீங்க விக்ரம் இல்லையா? வாயமுறாடே. சோ இப்பெல்லாம் நீங்க கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்றனால ரொம்ப நல்ல விஷயம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி பர்த்டேக்கு விஷ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியுமா? யூ வாண்ட் டு நோ? யூ வாண்ட் டு நோ? எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணி கேக் வெட்டுறதா நினைச்சு அவளுக்கு ஒரு வயசு ஏறிட்டே போகுதுன்றத குத்தி காட்டுறீங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். சூர்யா இன்னைக்குமே ஃப்ரெஷரா இந்த ஆபீஸ்க்குள்ள வந்த அதே சூர்யா தான். ஹாப்பி பர்த்டே. நான் லேடிஸ் டச் பண்ண மாட்டேன். சூர்யாவோட பர்த்டே மறக்காததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. கைஸ், கேன் ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்? சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தெரியும் இப்போது இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால அப்புறம் புது டேரிஃப் ரூல்ஸ்னால நிறைய எமர்ஜென்சி டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லா பக்கமும் லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த லே ஆஃப் வந்திருக்கு. விக்ரம் நாங்க இப்போதானே ஜாயின் பண்ணோம், அதுக்குள்ள லே ஆஃபா? இல்லை, ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சீனியர் லெவலில் இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆகாஷ் அண்ட் அசோக் நீங்கள் 2 பேர் தான் லே ஆஃப் ஆகுறீங்க. அண்ட் சூர்யா என்ன என்ன எனக்கே லே ஆஃபா? எனக்கே லே ஆஃபா? என் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தானே இருக்கு. யார் கேட்டு என்ன லே ஆஃப் பண்றீங்க? என்ன மேனேஜ்மென்ட் நடத்துறீங்க? இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷனுங்க. அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் கால். அண்ட் அவங்க என்ன சொல்ற? வெயிட், உங்க வேலையே தேவையில்ல. புடிங்க நீங்களும் உங்க வேலையை. சூர்யா சூர்யா கைஸ், I'll be back. ஏய் ஏ சூர்யா, ஏ சூர்யா கொஞ்சம் திரும்பி பாரியா. ஏய் இப்போ என்னாச்சுன்னு இப்படி கோச்சிட்டு கிளம்புற? என்ன இன்னும் என்ன ஆகணும்? என்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டல, அப்புறம் என்ன எதுக்கு நான் இங்க இருக்கணும் இன்னும்? என்னடி உளர்ற? யார் உன்னை வேலையை விட்டு தூக்குனா? இப்பதானடா எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்தின லே ஆஃப் பண்ணி. எல்லாம் மூஞ்சிலே முழிக்காதே. ஏய் ஏய் சொல்றத கொஞ்சம் ஒழுங்கா கேட்டு போடி. உன்னை மேனேஜரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இனிமேல் நீ நானும் ஒரே போஸ்டிங்.